அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி 2 நிமிடங்கள். இன்று புதிய வாரத்தில் இணைந்திருக்கிறோம். 9ஆம் தேதி 6ஆம் மாதம் திங்கட்கிழமையில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக, இந்த புதிய வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியில் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து கோலாத்தங்கோயில் பகுதியில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே புதிய வாரத்திலும் புதிய அபிஷேகத்தோடு வழிநடத்துவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நேற்றைய நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்த போதும் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும் ஆசீர்வாதம் பெற்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையில் இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிறது ஊழியருக்கு பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வார்த்தைகளுக்கு கூடாக செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே எடுத்து வரப்படுகின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே கேட்கின்ற ஒவ்வொருவரையும் விடுதலை பெற்றுக் கொள்வாராக வாழ்த்தி கொண்டு, அதே வேளையில் எடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். எங்களுடன் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இதோ செய்தியுடன் இணைகிறார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக, அவர் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, உலகம் முழுவதும் நேற்று தினத்தில் பெந்தேகோஸ்தே எனும் அந்த நாளை கொண்டாடப்பட்டது. 120 பேர் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆவிக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்கு மீட்பை பெற்று கொடுத்து எல்லா ஜனத்திற்கும், பிதாவுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உருவாக்கி பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட இந்த 50வது நாளில், நேற்று தினத்தில் பெந்தேகோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவி வந்து இறங்கின நாள். வருடந்தோறும் இதை கடைபிடிப்பது வழக்கம். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவை. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி இறங்கி வந்ததை, நிரப்பின பிறகு என்ன நடந்ததை, எவ்விதமாக அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்றார்கள், எவ்விதமாக கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாவில் இருந்து பேசி அவர்கள் இயேசுவின் நாமத்தையும் சிலுவையின் உபதேசத்தையும் அவர்கள் அதிகமாக, அந்த காலகட்டத்தில் இருந்த பெரிய பிரச்சனை, அந்த பெரிய பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனை? இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, அவருடைய மரித்ததை சொல்லக்கூடாது. இவ்விதமாக ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த காலத்தில் ரோம ராஜ்யம் இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவருடைய சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழும்பினார்கள். போதாக்குறையாக இஸ்ரவேல் ஜனத்தாரும் எதிர்த்தார்கள். அதில் முக்கியமாக பரிசேயர், சரிசேயர், அதிகமாக வேதத்தை படித்து ஆராய்ந்த அவர்களும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எதிர்த்தார்கள், ஆண்டவருடைய நாமத்தை எதிர்த்தார்கள்.
அவருடைய சிலுவையின் உபதேசத்தையும் அவர் சிலுவையின் பாடையும் அற்பமாய் நினைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி பரிசுத்த ஆவிக்கு காத்திருங்கள் என்ற ஒரு கட்டளையை கொடுத்ததை வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி நிரப்புவதற்கு பரிசுத்த ஆவி திருங்கள் என்ற கட்டளை. பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி, விடுவிக்கிற ஆவி, விடுதலை கொடுக்கக்கூடிய ஆவி, வல்லமுள்ள ஆவி, பேசும் ஆவி. பரிசுத்த ஆவியின் மூலமாய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, பேதுருவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை அழைத்து சென்ற ரோமர்கள் விசாரிப்பதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் தண்டனை கொடுப்பதற்காகவும் அவரை அழைத்து சென்று விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு எப்படியாகிலும் ஆண்டவருக்கு என்ன நடக்கிறது என்று தூர இருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் 3 முறை அவன் மறுதலித்தான் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். நான் அறியேன் சபிக்கவும் ஆரம்பித்தான். 3வது முறையாக சேவல் கூவும்போது கர்த்தர் அவனையும் பார்த்தார், அவனும் கர்த்தரை பார்த்தார். அப்போது தான் மனம் கசைந்து துக்கத்தோடு கண்ணீர் விட்டு அவன் புறப்பட்டு சென்றான். அதிலிருந்து அவனுக்குள்ளே ஒரு பயம், மரண பயம். அரசாங்கம் என்ன பண்ணுமோ, நான் அவரோடு கூட இருந்தேன், எப்படியாகிலும் அவர்களுக்கு தெரிந்தால் என்ன நிலை என்பதையும் யோசித்திருப்பான். இந்த பயம் அவனை ஆட்கொண்டது. பயத்தினாலே நின்றான். மீண்டுமாக மீனை பிடிப்போம், அந்த தொழிலுக்கே போவோம் என்ற அந்த தொழிலுக்கு அவன் கடந்து சென்று விட்டான் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை அப்போஸ்தலர் 1:5, பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவி காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கு சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சீஷர்கள் கீழ்ப்படிந்தது தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். எல்லோரும் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். அந்த காத்திருந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று யூகிக்கும் பொழுது நிச்சயமாகவே பேதுரு தன்னுடைய குற்றத்தை உணர்ந்திருப்பார். தோமா தன்னுடைய குற்றத்தை உணர்ந்திருப்பார். சிலர் எங்களுக்கு இருக்கிற பயத்தை நீக்கி போடும் என்று ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம்,
ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தோம், ஆண்டவர் பின்னாக சென்றோம், ஊழியத்தை செய்தோம், எல்லாவற்றையும் செய்தோம். இப்போது அவர் இல்லாமல் அவர் அனுப்ப போகிற அந்த பசுத்தாவிக்கு காத்திருக்கிறோம். சுத்திகரித்தல், பசுத்தமாகுதல். பசுத்தாவி அசுத்தமா இருக்கிற மனிதனிடத்தில் இறங்க மாட்டார் என்பது உண்மை. குற்றம் புரிந்தவன் மேல் பசுத்தாவி இறங்காது. ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கிறவன் மீது பசுத்தாவி இறங்காது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த காலகட்டத்தில் நான் இளையவனாய் இருந்த பொழுது 73 நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது சென்னையில, அப்போது அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். சனிக்கிழமை இரவு என்றால் காத்திருப்பு கூட்டம். பசுத்தாவிக்காக காத்திருப்பது அடுத்த ஆராதனை நாளை தினத்தில் நடக்க போகிற அந்த சண்டே ஆராதனைக்கு இன்றே பிரிப்பரேஷன் பண்ணுவது. அந்த காலகட்டத்தில் விசுவாசமும் பசுத்தமும் தெய்வ பக்தியும் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருந்தது. கருமையானவர்களே, இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் பெருகிவிட்டது, இன்டர்நெட் காலம் வந்து விட்டது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லா செய்திகளையும் மனிதன் அறிந்து கொள்ளுகிறான். இந்த காலகட்டத்திலே அநேக செய்திகளை இன்டர்நெட்டில் கேட்கிறவர்கள் அவரவருக்கு விருப்பமான சத்தியத்தை சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் மனம் திருந்துங்கள், மனத்தை கர்த்தர் பக்கமாக திருப்பினான், பாவத்தை கண்டித்து பேசினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். கடைசியாக போகும்போது மனம் திருந்துகள் என்ற அந்த சுவிசேஷத்தை எம்பசைஸ் பண்ணினார். பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதையும் அவர் உச்சரித்ததை இந்த வேத வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஒரே சப்ஜெக்ட். அடுத்தது, பசுத்த ஆவி நிரப்பிய பிறகு பேதுரு அவர்கள் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் 2 அதே சப்ஜெக்ட், யோவான் ஸ்நானகன் எதை பேசினாரோ, இயேசுவானவர் எதை பேசினாரோ, பசுத்த ஆவியினுடைய நிறைவு பெற்ற பிறகு மனம் திருந்தி பாவ மன்னிப்புக்கு என்று அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், பசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. அப்போ மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு அவசியம் என்பதை ஒரே பிரசங்கத்தில் பேசின அவர் 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த பேதுரு யார் என்றால், காத்திருக்க கடமைப்பட்டார். காத்திருக்க கடமைப்பட்டார். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ காத்திருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 அவர் இருட்டோட அதிகாலையிலே எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்திற்கு சென்று அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம்.
ஒரு காலை நேரத்தை கர்த்தரோடு துவங்கினார், பிதாவோடு துவங்கினார். ஜெபிக்கிற ஆவி பெற்ற இயேசு கிறிஸ்து ஒரு நாளை துவங்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருக்கின்ற நிலை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அவரை ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்ளுவோம், ஜெபம் பண்ணுவோம், அவருடைய வசனத்தை கேட்போம், அவருக்குள் வாழ்வோம் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஓடி வருகிறோமா? அந்த காலகட்டத்துல விருப்பம் இருந்த ஆலயத்திற்கு போகிறோம், இல்லாவிட்டால் இப்பதான் இன்டர்நெட்ல பிரசங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்களே, அதை பற்றி நான் எதிர்க்க விருப்பப்படவில்லை. ஆனால் ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு, மீட்கப்பட்ட பிறகு, தன் வாழ்க்கையில் வேதத்தை சுமந்து கொண்டு எவ்விதமாக சாது சுந்தர் சிங் சொன்னாரோ, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கினான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை இயேசுவை நோக்கி ஓடினார். இந்த உலகத்தை பின்னாக வைத்தார். இந்த காலகட்டத்திற்கு இவ்விதமான உபதேசம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு முன்னாக இருக்க வேண்டும், இயேசுவின் நாமம் முன்னாக இருக்க வேண்டும், அவருடைய சத்தியம் நமக்கு முன் செல்ல வேண்டும், அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவ வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, அதுதான் காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமா? எங்கெங்கயோ போய் காத்திருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல காக்கிறோம், பஸ் ஸ்டாண்ட்ல காக்கிறோம், நண்பர்கள் வருவார்கள் என்று காக்கிறோம், ஒரு பார்ட்டிக்காக காக்கிறோம், இஷ்டமான இடத்திற்கு போய் அங்கு காக்கிறோம். இப்படி வாழ்நாளெல்லாம் காத்திருக்கிறோம். மனுஷன் இந்த இந்தியா தேசத்துல, நாங்க வாழற இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிட்ட பிறகு டிவி எதற்காக, சீரியலுக்காக காத்திருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர்? உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணுகின்ற விசுவாசிகள் அநேகர் பெருகி விட்டார்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதற்கு, அவருடைய நாமத்தை பின்பற்றுவதற்கு அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுத்து இயேசுவின் பின்னாக போவது கிடையாது. சத்தியம் என்னுடைய மனதிற்கு ஏற்றால் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இல்லாவிட்டால் இல்லை என்று ஓடுகிறோம். எல்லா வசதிகளும் வந்த பிறகு ஜெபம் எதற்கு, சத்தியம் எதற்கு என்று ஓடுகிறான் மனிதன். காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் 120 பேரும் பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், 1:8 அந்த வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம். வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம் எல்லா இடங்களிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்து சென்றார். பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டால் ஒழிய நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க முடியாது.
பசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது, இந்த பசுத்தாவி யார்? உலகத்தின் பாவத்தை கண்டிக்கிறவர். இந்த பசுத்தாவி யார்? அசுத்தவானை பசுத்தமாய் மார்க்கிறவர். இந்த பசுத்தாவி யார்? அவருடைய சத்தியத்தினாலே பசுத்தமாக்கிறவர், அவருடைய சத்தியத்தினாலே விடுதலை கொடுக்கக்கூடியவர். பசுத்தாவி யார்? அவர் நம்முடைய வாழ்க்கையின் தவறுகளை எச்சரிக்கிறவர். பசுத்தாவி யார்? பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பலனை கொடுத்து, பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து, பலன், கர்த்தருடைய பலனை பெற்றால் தான் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பலனை பெற்றால் தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். பசுத்தாவினுடைய பலனை பெற்றால் தான் இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு. கூட இருந்த நண்பனே விரோதியாய் மாறலாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இடைப்படுவது என்றால், நம்முடைய வாழ்க்கை பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். அசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கக்கூடாது. உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, உனக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு, உன்னை நேசிக்கும் இயேசு, அவரை பின்பற்றுவதற்கு ஆதரவாய் இருக்கும் இயேசு, அவர்தான் நமக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை தேற்றுகிறவர். அவர்தான் நமக்கு போதிக்கிறவர், அவருடைய சத்தியத்தை போதிக்கிறவர். அவருடைய சத்தியத்தினாலே நாம் போதிக்கப்படுகிறோம். பசுத்த ஆவியினுடைய உதவி ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. பலனடைந்து சாட்சியா இருக்கணும். எத்தனை பேர் சாட்சி என்பது ரெண்டு விதம். ஒன்று, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் பசுத்தமாய் வாழும் போது, அந்த சத்தியம் எனக்குள்ளே வாழும்போது அநேகர் கிறிஸ்துவை எனக்குள்ளே காண்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய கேரக்டர் காணப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எதை நமக்கு எச்சரிக்கிறது என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியத்தை போதிக்கிற பசுத்த ஆவி சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறபடி, அந்த காலகட்டத்தில் நிறைவு, அந்த நிறைவு எதற்காக ஏற்பட்டது? பசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பசுத்த ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அவளுடைய நாவுகள் எல்லாம் அக்னியாய் மாறி பல பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். 120 பேரையும் ஒரு பெரிய காற்று வந்து அவர்களை நிரப்பினது. பசுத்த ஆவி இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் பசுத்த ஆவியானவர் வருவார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கடந்து விடுவார். புதிய ஏற்பாட்டில் இந்த கிருபையின் காலத்தில் உனக்கும் எனக்கும் கிருபையாக பசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறவர், எந்த நேரத்தில நமக்கு போதிக்கிறவர், எந்த நேரத்தில நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், எந்த நேரத்திலும் நம்மை வழிநடத்துகிறவர், எந்த நேரத்திலும் காப்பாற்றுகிறவர், நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து எச்சரிப்பை கொடுத்து கரையில்லாதவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் பசுத்தமாய் நிற்பதற்கு நம்மை பசுத்தப்படுத்துகிற பசுத்த ஆவி
இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவை. பரிசுத்த ஆவியினுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணாதே. உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லும் போது உன்னையும் என்னையும் கண்டித்து உணர்த்த அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்ம எச்சரிக்க, நம்ம மனம் மாற கர்த்தருடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி வரும்போது தான் 9 நற்கனிகள் வருகிறது. ஆவிக்குரிய கனிகள் கொடுக்கிற விசுவாசியாய் இருக்க வேண்டும். அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம். இந்த 9 கனிகளை கொடுக்கிற ஒரு விசுவாசியாயிரு. எப்பொழுது? பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல உன் வாழ்க்கை இருக்கும். அது பிசாசினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. பலனடைந்த பிறகு நீ சாட்சியாய் இருக்கணும். நீ வாழ்ந்து காட்டு. சத்தியம் உன்னிலே வாழ்ந்தால் சத்தியத்தோடு நீ வாழ்ந்தால் அந்த சத்தியம் அநேகருக்கு உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை எடுத்துக்காட்டும். ஒரு நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக, அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் மனம் திருந்துதல் என்ற சத்தியத்தை சொன்னான். இயேசு அதையே சொன்னார். பேதுரு அதை சொன்னார். இந்த காலகட்டத்தில் நீயும் நானும் இந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியம் உனக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்முடையது. அதுதான் சாட்சி, பிரசங்கம். சிலுவையின் உபதேசத்தை கடைசி நபருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? ஒரு விசுவாசியாயிரு, ஒரு மூப்பராயிரு, ஒரு போதகராயிரு, ஒரு வர்ஷிப் பண்ற லீடராயிரு, அல்லது அப்போஸ்தலராயிரு. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பிஷப்கள் இருக்காங்க. பிஷப்பாவும் இரு. ஊழியத்தின் மையமாய் இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாவில வைத்து பேசக்கூடியவர் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல இந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பது, பரிசுத்த ஆவிக்காக இடம் கொடுப்பது, ஆண்டவரே என்னை நிரப்போம், ஏதோ கை தட்டினால் வருகிற பரிசுத்த ஆவி இல்லை. ஏதோ எங்க காலகட்டத்துல பேண்ட வாசித்தோம், அந்த பேண்ட் வாசித்தாக்கா இறங்குற பரிசுத்த ஆவி நினைக்கிறோம். மியூசிக் அதிகமா ஃபாஸ்டா வாசித்தாக்கா பரிசுத்த ஆவி இறங்குறார் என்று நினைக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்கே இறங்கினார் என்றால் 120 பேரில் அன்றைக்கு இறங்கின அந்த பரிசுத்த ஆவி கிறிஸ்துவை நேசித்தவர்கள், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தில் வாழ பிரயாசப்பட்டவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அறிந்தார், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த 120 பேர். அவர்கள் மீது இறம்பினார். இந்த 120 பேரும் பற்றி எறிந்தார்கள். இறங்கினார் என்றால் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி
அங்கு ஒரு அசைவு ஏற்பட்டது. பசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும், பசுத்த ஆவியினுடைய பெலனும், பசுத்த ஆவியினுடைய வல்லமையும், பசுத்த ஆவி தம்முடைய பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிரப்பினார். பசுத்த ஆவி வந்து நிரப்பிய பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது. ஓடுகிறார்கள், இல்லந்தோறும் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், கிராமந்தோறும் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். தெருவிலோ, சந்தையிலோ, கடற்கரையிலோ, வீடுகளிலோ, தேவ ஆலயங்களிலோ ஓடி ஓடி இந்த பசுத்த ஆவி அவர்களோடு கூட இருக்கும் போது ஒரு நாளும் வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நிரப்பப்பட்ட பசுத்த ஆவி, கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தை கொண்டு செல்வதற்காக பலப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவி, பசுத்த ஆவி அவர்களை நிரப்பினது. எனக்கு அருமையானவர்களே, அந்த அப்போஸ்தலர் என்ற புத்தகம் பசுத்த ஆவியினுடைய வருகை, சபைகள் உருவாக்கப்பட்ட வரலாறு, 9ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சபைக்கு உபத்திரத்தை கொடுத்த சவுல் என்னும் ஒரு மனிதனை சடுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனை சந்தித்தார். யார் என்று கேட்கும் போது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இது யாரு ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான். அன்றைக்கு துவங்கப்பட்ட அந்த மிஷனரி பயணம், 3 மிஷனரி பயணத்தை முடித்து 28ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை பசி, பணமில்லாமை, வறுமை எது இருந்தாலும் தளராதபடி பேதுரு ஆகிலும், பவுல் ஆகிலும், யோவான் ஆகிலும் இவர்கள் வசதிக்காக ஊழியத்திற்கு வரவில்லை. அந்த காலகட்டத்திலே கார்கள் இல்லை, ஏரோப்ளேன் இல்லை, விளக்கு இல்லை, பெரிய பெரிய கப்பல் இல்லை. இந்த காலத்தில் விஞ்ஞானம் இருக்கிறது போல அந்த காலத்தில் இல்லை. இருந்த போதிலும் கடினமாய் உழைத்தார்கள். கிறிஸ்துவின் பணியில் வீடு வீடாய் சத்தியத்தை போதிப்பதிலும், ஜெபம் செய்வதிலும், அப்பம் பிடுவதிலும் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே கர்த்தர், அவரே மாறாதவர், அவரே ஜீவிக்கிறவர், அவரே ஜீவனுள்ளவர். பசுத்த ஆவியினுடைய நிறைவு ஒவ்வொருவரையும் நிரப்பினார். கர்த்தர் பற்றி எரிந்தார்கள். அதே பசுத்த ஆவி இன்றும் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். உன்னுடைய கடமையும் என்னுடைய கடமையும், இந்த சிலுவையின் உபதேசத்தையும், இயேசுவினுடைய சுவிசேஷத்தையும், அவருடைய நாமத்தையும் அநேக ஜனங்களுக்கு எடுத்து சென்று அறிவிக்கத்தக்கதாக சாட்சியின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் பசுத்த ஆவியினுடைய உதவியோடு அற்புதங்கள் அடையாளங்களோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கருமையானவிலே, பசுத்த ஆவியினுடைய நிறைவு உனக்கு இருக்கிறதா? பசுத்த ஆவியினுடைய பலன் பெற்றிருக்கிறாயா?
பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல உன் வாழ்க்கை இருக்கிறதா? ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பசுத்த ஆவிக்காக காத்திருந்து பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வல்லமையும் நிரப்பப்பட்டு பசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடின் மூலமாக ஊழியங்களையும் சுவிசேஷத்தை அறிவிப்பதையும் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அழைக்கப்பட்டது அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, தெரிந்து கொள்ளப்பட்டது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, சத்தியம் சத்தியமாக பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறது என்றால், பசுத்த ஆவி எங்கு இறங்கினாரோ 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த முடவனை கரத்தை கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து என்று கரத்தை கொடுக்கும் பொழுது, அப்போதுதான் மேல் அறையிலிருந்து பெற்ற அந்த அபிஷேகத்தின் வல்லமை முடவனுக்குள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவன் நரம்புகள், அவனுடைய தசைகள், அவனுடைய எலும்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விசுவாசி என்று ஒரு நீதிமான் என்ற பேனருக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பணியில் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும், பைபிள் ஸ்டடி நடத்துவதிலும், ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணுவதிலும், ஆலயத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வொர்ஷிப் பண்ணுவதிலும் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்து, ஆதி சபை எப்படி பற்றி எரிந்ததோ இந்த காலகட்டத்தில் நாமும் கிறிஸ்துவுக்காக பற்றி எரிய வேண்டும் என்றால், இந்த பசுத்த ஆவியினுடைய பெலன், பசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பசுத்த ஆவியினுடைய வல்லமை நிரப்பப்பட்டு, ஆதி காலத்தில், அந்த காலம் என்று சொல்லக்கூடாது, அந்த காலத்தில் நடந்தது போல இந்த காலத்தில் நடக்கக்கூடிய அதே பசுத்த ஆவி இருக்கிறார். இந்த பசுத்த ஆவியின் மூலமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்லவும், கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்று வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பசுத்த ஆவியை வாக்குத்தத்தமாய் அனுப்பினீர். பசுத்த ஆவி அவருடைய வார்த்தையினாலே எங்களை சுத்திகரிக்க, சிலுவையின் உபதேசத்தினாலே எங்களை மனம் மாற, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட, பாவ மன்னிப்பு பெற பசுத்த ஆவி எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இதய கதவு திறக்கப்படட்டும், வார்த்தைகள் விதைக்கப்படட்டும், 60, 90, 100 பலன் தரட்டும். There is power in the name of Jesus.
உம்முடைய நாமத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. மனம் மாறட்டும். பசுத்தாவினுடைய கண்ட்ரோல்ல ஒவ்வொருவர் இருக்கட்டும். சிறியோரோ பெரியோரோ வாலிபரோ எல்லோரும் பசுத்தாவினுடைய கண்ட்ரோல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சபைகளுக்கு எழுப்புதலை உண்டாக்கும் பசுத்தாவியே, தேற்றரவாளனே, போதிக்கிறவரே, கண்டிக்கிறவரே, பாவத்தை எதிர்த்து பேசுகிறவரே, உம்முடைய சத்தியம் ஒவ்வொரு இதயத்திலும் அது ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. கரத்திலே ஒப்படைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன், Praise the Lord ஐயா. ஆமீன், ஆமீன். பரிசுத்தாவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே இறங்கிய அவர் எங்களுடைய வாசம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகிக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாஸ்டர், கர்த்தருடைய கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. ஆமேன். Amen. God bless you with that. Thank you. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கோலார் தங்கோயில் பகுதி, கர்நாடகா, இந்தியாவிலிருந்து பிணியில் திருச்சபை சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு உழைப்பில் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை வெற்றிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை வழிநடத்தி கொடுப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் பாச. சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்து எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலை இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைவார். அதுவரையும் ஒரு பாடலோடு இணைவோம். அவரை இணைப்பு கொண்டு முயற்சிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.